ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, தைப்பொங்கல் சொன்னோடனே பக்கத்தில் பியூர் வெஜிடேரியன் சாப்பாடு, கரும்பு எல்லாம் வந்துருச்சு. இன்னும் எப்படி சாப்பிடலாம், அதை எப்படி தயாரிக்கலாம், லைஃப் எப்படி என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்காக சென்னை போயிடுவோம். அங்கே என்னதான் பெரிய பெரிய ஹோட்டல்லையோ இல்லை சின்ன ஹோட்டல்லையோ டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை, இந்த மாதிரி பண்டிகைக்கு வீட்டுக்கு வந்து வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு அதோட ருசியே வேறு. அதை லைவாக அனுபவிச்சவங்களுக்கே தெரியும். நீங்கள் இனிமேல் அந்த சாப்பாடை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குது வீட்டில் போய் நல்லா டேஸ்ட்டாக, அருமையாக, ருசியாக சமைச்சு சாப்பிட்டு பார்த்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஸ்பெஷல் ஃபுட் பார்க்க போகிறோம். லஞ்ச் என்ன லஞ்சுன்னு இன்றைக்கி பியூர் வெஜிடேரியன் உங்கள் வீட்டில். அதனால் ஒயிட் ரைஸ் வித் சாம்பார், அப்பளம், காலிஃப்ளவர் பக்கோடா, சீவல், வாழைக்காய் பொரியல், ஸ்பெஷல் பொங்கல், ஸ்வீட்டுக்காக ஒரு கேக், இது சாப்பிட போகிறோம். காலையிலேருந்து நம்ம வயலில் போயிட்டு கரும்பு தோட்டத்தில் கரும்பு எப்படி வளர்க்கிறாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்தோம். அடுத்து நெல் விளையிற பூமியில் போயிட்டு அந்த நெல் செடி பயிரெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். இப்போ லன்ச் டைம் நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அதை லஞ்ச் பண்ணிட்டோம். ஹோப் நீங்களும் லஞ்ச் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் பார்த்துட்டு இதேமாரி ஆட் பண்ணி நல்லா லஞ்சை டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி டைம் 1, அதனால் இனிமையான பொங்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள், இனிமையான பொங்கல் சொன்னால் சக்கரை பொங்கல் எனக்கு முந்திரி பருப்பு வந்துருச்சு. இதில் நீங்கள் முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா பொன் வரோவில் வறுத்து இந்த பொங்கல் சக்கரை பொங்கலை போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தன்னா பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல். இந்த வாழைக்காய் பொரியல் வந்து எதுக்காக சாப்பிட்றோன்னா, வாழையை அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல நிறையா நன்மைகள் இருக்கும். அதனால் வாழைக்காய் பொரியலை சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி, சாம்பார் நிறைய காய்கறி போட்டிருக்கோம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி பண்ணுவாங்க. நிஜமாவே சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா போயிடுவோம். என்னடா சீவில் விட்டு காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கிக்காங்க, இதெல்லாம் வீட்டில் பண்ணது, இந்த கேக்கை தவிர சூப்பராக இருக்குது. அடுத்து அப்பளத்துக்கு வந்துட்டோம். என்னோடய ஃபேவரட் அப்பளம் வட்டப்பளம். காய் கூட்டிலேருந்து கேரட் சாப்பிடுவோம். இப்படி வருஷத்துல முதல் நாள் இனிமையான பொங்கல் இருந்தோம், பியூர் வெஜிடேரியன் சாம்பார் இருந்தோம், இப்படி பல வகையான காய்கறி கூட்டில் வந்து பொரியல் வந்து சாப்பிடுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த வருஷம் பூரா ரிலாக்ஸ் ஆகுது ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக இந்த ப்ரெட்டு வந்து ஸ்வீட்டுக்காக, இந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்வீட்டுக்காக வச்சுருக்கோம்.